தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 103 குடி செயல் வகை. குறள் எண் 1029. இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், துயருக்கே உறைவிடமோ குடும்ப புகழை காத்து குறைவராமல் தடுக்க முயலுபவன் உடம்பு பல பொறுப்பும் அல்லல்களும் ஏற்க நேருவதால் குடிப்புகழ் காக்க முனைபவனுக்கு துன்பம் அடுத்தடுத்து வரும் என்பதே துன்பத்துக்கே உறைவிடமோ எனப்பட்டது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், குடிப்புகழின் பெருமையை காப்பதற்காக அயராது செயல்படுபவனின் உடம்பு என்பது துன்பமே அவனிடம் வந்தால் அது செயல்படாமல் உறங்கிவிடும் என்று பொருள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.